இன்றைக்கி நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் வந்து 23 to 27. நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன கண்டுபிடிப்போம்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூவும் நெட் ஆனுவல் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஜிஏவினா கிராஸ் ஆனுவல் வேல்யூ, இஆர்வினா அக்செப்டட் ரெண்டல் வேல்யூ. அடுத்தது எம்ஆர்வி முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, எஃப்ஆர்வி ஃபேர் ரெண்டல் வேல்யூ. இப்போ இது ரெண்டுக்கான அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளாக இங்கே 1000 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 500 கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா இங்கே நம்ம இது ரெண்டில் எது அதிகம்னு பார்க்கணும். WEH விச் எவர் இஸ் ஹையர். இப்போ நமக்கு இது ரெண்டில் எது அதிகமாக இருக்குது? இப்போ நமக்கு முனிசிபல் ரெண்டல் வேல்யூ தான் அதிகமாக இருக்குன்னா இப்போ நம்ம இங்கே 1000 தான் அதிகமாக எழுதுவோம். அடுத்ததாக எஸ்ஆர்வி ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூ, அதுக்கு வந்து நமக்கு அமௌண்ட் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து 700 போட்டுக்கலாம். போட்டோமா? இப்போது நம்ம இந்த விச்சவரி செயல்லையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்லேயும் எது கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ரெண்டில் எது கம்மியாக இருக்குதுன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ரெண்டோட அமௌண்ட்டு தான் போட்டுக்கணும். சரி, இப்போ போட்டோமா? அடுத்தது ஆக்சுவல் ரெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு 2000 கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த ரெண்டுலேயும் விச் எவர் இஸ் லோயரில் வந்து ஆக்சுவல் ரெண்டையும் கம்பேர் பண்ணும். அது ரெண்டில் இது ரெண்டில் எது அதிகமாக இருக்குதோ அதைத்தான் நம்ம போடணும். தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம 2000 தான் போடணும். இப்போ நமக்கு விச் எவர் இஸ் ஐயே கிடச்சிருச்சு. இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ இந்த ஆன்சர் தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. மறுபடியும் நம்ம ஸ்டெப் வந்து சொல்கிறேன். இப்போது முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போது இது ரெண்டுலேயும் சம் ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அது ரெண்டில் எதை அதிகம்னு பார்க்கணும். நமக்கு முனிசிபலும் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஃபேர் ரெண்டலும் அதிகமாக, ரெண்டில் எது வேணாலும் அதிகமாக இருக்கலாம். ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதைத்தான் நம்ம விச்சாரி செய்கிறதுல வந்து நம்ம எழுதணும். அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டில் வந்து வேல்யூ அதிகமாகவும் இருக்கலாம் இதை விட, இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். எது கம்மியாக இருக்கோ நம்ம அதை வந்து போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம அந்த விச்சவரி லோயருங்கிறதுல எழுதியாச்சு. அந்த லோயர்லேருந்து ஆக்சுவல் ரெண்டு நம்ம ரெண்டையும் பார்க்கணும். ரெண்டில் எது வந்து அதிகமாக இருக்குதோ அதுதான் விச்சவரி சையனில் நம்ம எழுதணும். அப்போ அந்த விச்சவரி சையன் எழுதுனதுக்கப்புறம் அவ்வளோதான். அது நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ தான் ஆன்சராக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் போட போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் ஒரு சம் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு சம், calculate annual value for BS the following information. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டுடையது எம்ஆர்வி, எஃப்ஆர்வி, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆன்சர் வந்து போடலாம். இப்போது நீங்கள் வந்து எழுதிக்கலாம். Calculation of gross annual value or இப்போ வந்து நம்ம ஹெட்டிங் வந்து எழுதியாச்சு. அடுத்ததான் நம்ம எழுதலாம் சம்ம எம்ஆர்வி. நீங்கள் ஃபுல் ஃபார்மாக எழுதுங்க. எம்ஆர்வி முனிசிபல் ரெண்டல் வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 80,000 போட்டுக்கலாம். எம்ஆர்வி 80,000. அடுத்ததான் ஃபேர் ரெண்டல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கம்பேர் பண்ணோம்னா விச் எவர் இஸ் ஹையர் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ விச் எவர் இஸ் ஹையர்னு பார்த்தோம்னா நமக்கு 1 லட்சம் தான் இருக்குது. அதுங்காட்டி நம்ம ஷார்ட் ஃபார்மாக நான் ஹையர்னு மட்டும் எழுதிக்கிறேன். ஹையர் வந்து நமக்கு 1 லட்சம். இப்போ நம்ம விச் எவர் இஸ் ஹையர் எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து பார்க்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து எழுதிக்கலாம். எஸ் போட்டுக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு நமக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 40,000 வந்து இருக்குது. அப்போ அந்த 40,000 வந்து நம்ம போட்டுக்கலாம்.
அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணுன்னா லோயர் வந்து பார்க்கணும். விச் எவர் இஸ் லோயர். இந்த ஹையரையும் ஸ்டாண்டர்ட் லைன்லேயும் நமக்கு எது லோயராக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ லோயர்னு ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கலாம். லோயர் வந்து நமக்கு எது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 40,000 தான் கம்மி. ஸோ அந்த 40,000 ருபீஸ் நம்ம வந்து போட்டுக்கிறோம். அடுத்ததான் இப்போ என்ன வரும்னா நமக்கு ஆக்சுவல் ரெண்ட் வந்து வரும். ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சம்மில் 1,20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது விச் எவர் இஸ் லோயர் வந்து ஆக்சுவல் ரெண்ட்லேயே எது வந்து ஹையாக இருக்குது. அந்த ஹையாக இருக்கிறத நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இப்போ நம்ம ஹையர் வந்து எழுதிக்கலாம். ஹையர் 40,000 1,20,000 எது ஹையர்னா 1,20,000 தான் ஹையர். ஸோ 1,20,000 நம்ம ஹையராக எழுதியாச்சு. இப்போ இதை தான் நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு கொடுத்துருக்க சம்மில் எம்ஆர்இ ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்ததாக பேரண்ட்வெல் வேல்யூ நம்ம வந்து எழுதிக்கணும். இப்போ இந்த எம்ஆர்இ எஃப்ஆர்வியில் எந்த அமௌண்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அதை வந்து நம்ம எழுதிக்கணும். எது அதிகமாக இருக்குதுன்னா நமக்கு எஃப்ஆர்வி பேரண்ட்வெல் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அதை போட்டுட்டோம். அடுத்ததாக ஹையர்லேருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு எடுத்து எழுதணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டில் அதுக்கான அமௌண்ட்டு போட்டோம். இப்போது ஹையர்லேருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு எது கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும். நமக்கு 40,000 தான் கம்மியாக இருக்குது. அதை வந்து நம்ம லோயரில் வந்து போட்டாச்சு. விச் எவர் இஸ் லோயரில். அடுத்ததான் ஆக்சுவல் இந்த லோயருக்கு அடுத்தது நமக்கு ஆக்சுவல் ரெண்ட். இந்த ஆக்சுவல் ரெண்ட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டு போட்டாச்சு. இப்போ இந்த விச் எவர் இஸ் லோயர்லையும் ஆக்சுவல் ரெண்ட்டில் ரெண்டில் பார்க்கணும். எது வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டு போடணும். அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் தான் நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக வரும்.